வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் பீயிங் சேஃப். இந்த லெசன் வந்து ஒரு கான்வர்சேஷனல் டைப்பில் தான் இருக்கும். இந்த லெசன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, சேஃப்டி ரூல்ஸ் எப்படி சேஃபாக இருக்கணும், அதாவது பாதுகாப்பு விதிமுறைகளை தான் நமக்கு சொல்லித்தராங்க இந்த லெசன் மூலமாக. இந்த லெசனில் பிரசாந்த்னு ஒரு பையன் வரான். அவன் வந்து அவனோட பேரண்ட்ஸ் கூட திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வரான். அப்போ வந்து அவனுக்கு சம்மர் வெக்கேஷன் விடுறாங்க, அதாவது சம்மர் ஹாலிடேஸ், அதாவது மே மாதம்லாம் நமக்கு லீவ் விடுவாங்களா, அந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன் விடுறாங்க. அதனால அவன் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போகணுன்னு விரும்புகிறான். அவனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீடு எங்கே இருக்குன்னா நாகாத்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து ஒரு ரிவர் ஐலாண்டு, அதாவது ஐலாண்டுனா பொதுவாக தீவுன்னு சொல்லுவோம். ரிவர் ஐலாண்டுனா சுற்றி அந்த ஆறுகளால் சூழ்நிலப்பட்டு இருக்கிற இடம் தான் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வீடு இருக்குது. அவனோட தாத்தாவோட ஊர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே வந்து ரிவர் வட்டார் அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து ஓடுது. அந்த ரிவர் வந்து டூவாக டிவைட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணுதான். அந்த இடத்துல தான் இந்த தாத்தாவோட வீடு இருக்குது. ப்ரெசன்ட் தாத்தாவோட வில்லேஜ் எப்படி இருக்குமாம்னா எவர் கிரீனாக இருக்குமா, நல்லா பச்சை பசுமையாக இருக்குமா, நிறைய மைட்டி ட்ரீஸ்னால் நிறைய ட்ரீஸ் மரங்களாக இருக்கும். பார்க்கவே பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குமா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமா. பிரசாந்த் வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போனதுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸ், அந்த தாத்தா ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை பார்க்குறதுக்காக வந்துடுறாங்க. இவன் ஊருக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற நியூஸ் வந்து எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. அதனால இவனை பார்க்கறதுக்காக வராங்க. பிரசாந்தோட தாத்தா யாருன்னா ஒரு ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு எம்ப்ளாயி. அந்த தாத்தா வந்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, நிறைய பிளேசஸ்க்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய அனுபவமும் இருக்குது. அதனால உங்கள் தாத்தா வந்து பிரசாந்துக்கு நிறைய சொல்லி கொடுப்பாங்க. பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அதனால கிராண்ட் ஃபாதர் வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுதான் அக்கறையாக என்னென்ன சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி சேஃபாக இருக்கணும் வெளியே போகிறப்பன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் சுந்தர், ரவி, பீட்டர், ஜாஃபர், மணி, காந்தி, மூர்த்தி, சாம், மதம், தேவி, இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒவ்வொருத்தருக்கும் மெயினாக தனித்தனியாக ரோல் அப்படிலாம் கிடையாது. இவங்க ஜஸ்ட் அந்த தாத்தா கூட போகிற கான்வர்சேஷன், அவங்க தாத்தாவும் இந்த ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பிரசாந்த் எல்லாரும் பேசுகிற ஒரு உரையாடலை தான் நமக்கு லெசனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சாப்டரை செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 அப்படின்னு 3 செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு செக்ஷனில் பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ கிராண்ட்பா கிட்ட குட் மார்னிங் சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் வந்து பிரசாந்தை வெளியே கூட்டிகிட்டு போகவான்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்பா சொல்கிறாங்க, சரி ஓகே, ஆனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளியே போகிறப்ப. ரோட் சைடெலாம் எந்த சைடு நடக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ரோட் சைடு வந்து ரோட்டில் போகிறப்ப வந்து எந்த சைடு நீங்கள் வாக் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கிராஸ் பண்ணணும் அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பீட்டருங்கிற ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், ஆமாம் கிராண்ட்பா, எங்களுக்கு தெரியும், எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரூல்ஸ் ஆஃப் ரோடு வந்து ரோட் சேஃப்டியை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து அது வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா கிட்ட பீட்டர் சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, ரோட்டில் நடக்கிறப்ப எந்த சைடு வாக் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே ஜாஃபர்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், எனக்கு தெரியும், ரைட் ஹேண்ட் சைடு நடக்கணும். அப்படி நடக்கிறப்ப தான் வெஹிக்கிள்ஸ்னால் வர்றது தெரியும், இப்போ கார்லாம் வர்றது தெரியும், சேஃபாக நடக்கலான்னு சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, எப்படி வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போது வந்து மணிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், நம்ம வந்து வெயிட் பண்ணணும், ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணணும், ரெண்டு பக்கமுமே பார்க்கணும், ரைட் ஹேண்ட் சைடும் பார்க்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பார்க்கணும், திரும்பியும் ஒருக்கா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துட்டு தான் ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே காந்திங்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நாங்கள் எப்போவுமே ரோட்டில் நடக்கும்போது 1 by 1 தான் நடப்போம், அதாவது நாங்கள் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் அப்படின்ட்டு லைனாக தான் நடப்போம், நாங்கள் வந்து குரூப்பாக நடக்க மாட்டோம்னு சொல்கிறான். சொன்னோன்னு கிராண்ட்பா சொல்கிறாங்க, நம்ம வந்து ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணுறப்பையோ இல்லைன்னு ரோட்டில் வாக் பண்ணுறப்ப வந்து நம்ம மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒழுங்காக அந்த ரோட் சேஃப்டி ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கிறதே நம்மளோட சேஃப்டி தான் சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாங்க. செக்ஷன் 1ல் வந்து ரோட் சேஃப்டி ரூல்ஸு அது கிராண்ட்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ செக்ஷன் 2ல் வந்து அந்த சில்ட்ரன் எல்லாரும் வெளியே அவுட் சைடு வந்துட்டாங்க, அதாவது வெளியே வந்துட்டாங்க, அவுட்டோர் கேம்ஸ் விளாடுறது. அவுட்டோர் கேம்ஸ்னால் என்ன? வீட்டுக்கு வெளியே மரம் செடி அப்படின்லாம் இருக்கிற இடத்துல விளையாடுறது தான் அவுட்டோர் கேம்ஸ்.
விளையாடுறதுக்காக வந்துட்டாங்க. அப்போது கிராண்ட்பாவும் அவங்க கூட தான் வந்திருக்கிறாங்க. இப்போ வெளியே விளையாட வந்ததும் பிரசாந்த் வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்கிறான். உடனே மூர்த்தி சொல்கிறான், நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம்னா இந்த நீம் ட்ரீலாம் இருக்குது, அங்கே நிழலாக இருக்குது, இங்கே தான் நம்ம விளையாட போகிறோம்னு சொல்கிறான். உடனே கிராண்ட்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நல்லா இருக்குது, ஆனால் வந்து சன் வந்து ரொம்ப ஸ்கார்ச்சிங்காக இருக்குது. சன் ஸ்கார்ச்சிங்னா ரொம்ப வெயில் சுட்டரிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கவனமாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. மணிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது சன்லைட்லலாம் வெளியே போகக்கூடாது, 3 மணிலேருந்து அதாவது 10 மணிலேருந்து 3 மணி வரை வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே விளையாட போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா வந்து ரொம்ப வெயில் வந்து ஸ்கார்ச்சிங்காக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, அது என்னமோ கரெக்டு தான், ஆனாலுமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இம்பார்ட்டண்ட் தான், அதனால் விளையாடுறதுல தப்பு கிடையாது, ஆனால் வந்து விளையாடும்போது அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒன்று உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா இன்டோருக்கு வந்துடுங்க, இன்டோர்னால் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க, இல்லைன்னா மரத்தடியில் நிழல் இருக்குல்ல ஷேடில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. சாம் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு தாத்தாட்ட கேட்குறான், நம்ம வந்து சன்ஸ்க்ரீம்லாம் நிறைய இருக்குதுல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா வெளியே வர்றப்ப சன்லைட்டில் வர்றப்பன்னு கேட்குறான். கேட்டோன்னு கிராண்ட்பா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அது வந்து 15 to 20 minutes முன்னாடியே யூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ சன்லைட்டில் வெளியே வாரீங்கன்னா அதுக்கு முன்னாடி 15 to 20 minutesக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே பிரசாந்த் சொல்கிறான், எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, இது வந்து வெயில் ரொம்ப இருக்குதுல்ல, அதனால வந்து உன்னோட பாடி வந்து கூலாக இருக்காது, அதனால சன்ஸ்ட்ரோக் கூட வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. சன்ஸ்ட்ரோக்னால் என்னென்னா வெயிலோட தாக்கத்தினால வரக்கூடிய ஒரு மயக்கமாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. உடனே பிரசாந்த் சொல்கிறான், இது வந்து சன்ஸ்ட்ரோக் தான், அதாவது வெயில்னால் வரக்கூடிய மயக்கம் தான், எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம உடம்பே நமக்கு ரொம்ப சூடாக தெரிகிறது, ஹாட்டாக தெரிகிறது, தலை வலிக்கிறது, ஹெட்டேக்காக இருக்கிறது, ஃபீலிங் கிட்டின்னா ரொம்ப அந்த மயக்கம் வர்ற மாதிரி கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு ஃபீல் வர்றது, வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கிறது, இதெல்லாம் இருந்தாலே நீங்கள் வந்து பெரியவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும், இப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் வந்து அடல்ட்டுக்கிட்ட சொல்லிடணும், உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. இப்படி வெளியே விளையாடுறப்ப ஒரு மாதிரி வந்துச்சுன்னா வீட்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடணுன்ட்டு. ஜாஃபர் சொல்கிறான், எனக்கு வந்து வெளியே விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும், அவுட்டோர் கேம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்டோர் கேம்ஸை விட வீட்டுக்குள்ளே விளையாடுறத விட வெளியே விளையாடுறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறான். உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, ஆமாம் எல்லாருக்கும் அப்படி தான், அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் வெளியே விளையாடுறது, ஆனாலும் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்னென்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் வெளியே விளையாண்டா, சன்லைட்டில் விளையாண்டா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதோட செக்ஷன் 2 வந்து ஃபினிஷ் ஆகுது. இப்போ செக்ஷன் 3 ஆஃப் த லெசன் பார்த்துடலாம். ரவிங்கிற ஒரு பையன் வந்து இந்த தாத்தா கிட்டே கேட்குறான், நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எப்படி சேஃபாக இருக்கணும், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரீங்களான்னு தாத்தாட்ட கேட்குறான். உடனே தாத்தா சொல்கிறாங்க, நம்ம வந்து எந்த பொருளை எடுத்தாலும் அதை வந்து எடுத்த இடத்துல வச்சிடணும், நம்ம வந்து நைஃப் கத்தியோ அந்த சிசர்ஸோ எடுத்தோன்னா நம்ம வந்து அதெல்லாம் கவனமாக கையாளணும், அதை வச்சுலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ வந்து தாத்தாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. உடனே ரவி வந்து, தாத்தா உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை தூக்கி தாத்தாட்ட கொடுக்குறான். ஓ இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் ரகு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. தாத்தா ஃபோனில் பேசிகிட்டு இருக்கப்போ மதம் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான், இந்த ஃபோன் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறான். உடனே ரவி சொல்கிறான், ஆமாம் இந்த ஃபோன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன், இதில் வந்து நம்ம வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம், அதாவது கம்ப்யூட்டர் மாதிரியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னோன்னு பிரசாந்த், ஆமாம் இந்த ஃபோன் வந்து நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்டுக்காகலாம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவேன், இதை வந்து எங்கள் தாத்தா வந்து லாஸ்ட் வீக் தான் வாங்கினாங்க, போன வாரம் தான் சென்னையில் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பிரசாந்த் சொல்கிறான். இதை கேட்டுட்டு இருந்த தாத்தா வந்து, ஆமாம் மொபைல் ஃபோன் வந்து யூஸ்ஃபுல் தான், ஆனால் வந்து நான் அதையும் நம்ம வந்து பெரியவங்க முன்னாடி தான் யூஸ் பண்ணணும், தனியாலாம் மொபைலை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நிறைய சைபர்லாம் இருப்பாங்க, சைபர்னால் நம்மளை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, ஆன்லைனில் வந்து நம்மளை மிரட்டுறவங்க, நம்ம வந்து யாருக்கிட்டையுமே தெரியாதவங்ககிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷனோ இல்லைன்னா வெக்கேஷன் பிளான்ஸ், நம்ம வந்து இந்த லீவுக்கு நாங்கள் இங்கே போகிறோம் அப்படின்ட்டு எந்த பிளானையுமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பீட்டர் வந்து தாத்தாட்ட கேட்குறான், தாத்தா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே எப்படி சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதனால கிராண்ட்பா சொல்கிறாங்க, நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் அந்த வீட்டில் வந்து, அதாவது அது வில்லேஜ் தானே, ஃபர்டிலைசர்னு உரங்கள், தோட்டத்துக்கு தேவையான உரங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது மெடிசின்
இல்லைன்னா மேக்கப் ப்ராடக்ட் இதெல்லாமே சின்ன பிள்ளைங்களுக்கு எட்டாத இடத்துல வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் எடுத்தோன்னா அதை சாப்பிட்றக்கூடாதுல்ல. அண்ட் தாத்தா சொல்கிறாங்க மெடிசின்ஸ்லாம் பெட்டர் வந்து கேபினெட்டில் வச்சிடலாம். கேபினெட்னா ஏதாவது லாக்டு கபோர்டில் வச்சிடலாம். கபோர்டில் வச்சு பூட்டுறது தான் நல்லது. அப்போ தான் சில்ட்ரன் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஜாஃபருங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, அதாவது பில்ஸ், இந்த மாத்திரைகள், சிரப் இதெல்லாம் வந்து அது எது அந்தந்த பாக்ஸில், அதாவது ஒரிஜினல் கண்டெய்னரில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறான். அதாவது இப்போ வந்து ஒரு சிரப் எடுக்கிங்கன்னா அதை வந்து அதே சிரப்புக்குள்ள பாக்ஸில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம மாற்றி யூஸ் பண்ணிட மாட்டோம்னு சொல்கிறோம். உடனே கிராண்ட்பா இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டனிங் ப்ராடக்ட்ஸ், அதாவது கார்டனிங் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டூல்ஸையுமே பத்திரமா வைக்கணும், ஒரு இடத்துல சேஃபாக லாக் பண்ணி வைக்கணும். அதுதான் சில்ட்ரனுக்கு சேஃப்டின்னு சொல்கிறாங்க. அப்போது தேவிங்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா, எல்லார் வீட்லேயுமே ஃபஸ்ட் எய்ட் ஹிட் இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அதோட கைடன்ஸும் அந்த பாக்ஸில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிற. உடனே கிராண்ட்பா இதை கேட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளேயும் இப்படி ஒண்டர்ஃபுல் ஐடியாஸ்லாம் இருக்கிறத நினச்சா சந்தோஷமாக இருக்குன்ட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. உடனே மற்ற சில்ட்ரன் எல்லாருமே தேங்க் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, எங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்தீங்க, எப்படி சேஃபாக இருக்கணும்னு சொல்லிருந்தீங்க, எப்படி டேஞ்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. உடனே கிராண்ட்பா சொல்கிறாங்க, இப்போ வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு இதை விட இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் கேர் சில்ட்ரன் சொல்லிட்டு தாத்தா வந்து கிளம்புறாங்க. இதோட இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ செக்ஷன் 1ல் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, சேஃப்டி ரூல்ஸ் ஆஃப் த ரோடர், அதாவது ரோட் சேஃப்டியை வந்து தெரிஞ்சுக்கிறோம். செக்ஷன் 2ல் வந்து ஸ்கார்ச்சிங் சன், அதாவது சுட்டெரிக்கிற வெயிலில் வந்து சன் ஸ்ட்ரோக்கு, ஹெட் ஏக்கு, எப்படி வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் போடுறது அதெல்லாம் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் ஒனில் வந்து, அதாவது செக்ஷன் 3ல் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் அட் ஹோம், செல்ஃபோனை வந்து எப்படி யூஸ் பண்ணோம், மெடிசின், டூல்ஸு இதெல்லாம் எப்படி சில்ட்ரன் கிட்டேருந்து, மெடிசின்ஸ் எல்லாமே சில்ட்ரன் கிட்டேருந்து எப்படி வந்து நம்ம வந்து சேஃபாக வச்சு யூஸ் பண்ணணும், சில்ட்ரனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு செக்ஷன் 3ல் வந்து பார்க்குறோம். ஐ ஹோப் தட் யூ ஆல் ஹாவ் அண்டர்ஸ்டுட் தி லெசன். தேங்க்யூ.